ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் மட்டும் இது வச்சு கொடுத்து பாருங்கள். ஒரு தட்டு சோறு சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி வச்ச சூடே தெரியாது. அந்தளவுக்கு இதோட சட்டி வந்து காலியாயிரும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறப்படி எங்கள் சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயை பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மசால் பொடி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை வந்து நம்ம நடுவில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்திருங்க. பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையும் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரை இதில் பார்த்திங்களா சேர்த்திருக்கேன். பாருங்கள், கடாயை பாருங்கள் சூடானதுமே இதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 மூணு வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை எடுத்து வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்க பாருங்கள். நல்ல வெங்காயம் வதங்கணும்னு அவசியம்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம பெரிய சைஸ் தக்காளியை 2 தக்காளியை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்ட தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷன் தாங்க, பட் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொடிகளை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கூட நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்க பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கும் போது நமக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்.
லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா மசாலாவோட பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெய் பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது இன்னொரு டைம் நம்ம கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா மசாலெலாம் பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து என்ன ஆயிடும்னா குழஞ்சிரும். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் ஓப்பன்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்குறோம். 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த புளிப்பே நமக்கு போதுமானது. காரமும் அப்படி தான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூளாக சேர்த்துருக்கேன். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸ் கூட நீங்கள் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.